டேய் விடுதலை படத்துக்கு 4 டிக்கெட் நான் போட்டேன். காசு போடுறேன்னு சொல்லி போட்டீங்களா? அப்பவே போட்டுட்டேன். கூகுள் பே பண்ணிட்டியா? போட்டீங்களா? போட்டாச்சு. காசு போட்டீங்களா? நாங்க போட்டோமே. 4 பேர் தானே, 4 பேர் டிக்கெட் தானே. காசு போட்டீங்களா? போட்டாச்சு மாப்ள. மாப்ள படத்துக்கு வரீங்களடா? போலாம்டா. சரி. டிக்கெட் காசு போட்டீங்களா? இல்லடா நீங்க 2 பேரும் காசு போட்டீங்களா? யார் யார் படத்துக்கு போறோம்? எத்தனை பேர்? யார் யார்? நம்ம 4 பேர். 4 பேர். நீ வே ஹரி எல்லாரும் போறோம். டிக்கெட் காசு போட்டீங்களாடா? டிக்கெட்டுக்கு காசு போட்டியா? என்னடா அது வீட்ல இருந்து பிரச்சனையா? அப்படியா? அந்த டிக்கெட்டு காசு போட்டியா? சரி மாப்ள, சரி மாப்ள, படத்துக்கு போயிட்டு வந்தா காசு சரியா? இதுக்கு மேல உன்ட ஓபனா கேட்க முடியுமா? இந்த ஸ்லிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. அதுக்குள்ள நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். பெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். ஏயா நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானு கேக்குறேன். கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது. அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்றீங்க. தேர்தல் செல்வா சொல்லிட்டானா நடத்தவில்லை நினைப்ப வைத்தியாரப்ப அம்மாவாசை டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல அர்த்தம் கட்டவனாங்கிறியா? இந்த பாரு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியான பரவாயில்ல. முடிஞ்ச வண்டி எடுத்து 2 பேரும் மைசூர் போய். மைசூர் வேணாங்க, போர் அடிக்குது. ஊட்டி வரவங்களா? ரிசல்ட் என்னாச்சு பாப்பியா? அதை விட்டு லவ் பண்றது வேடிக்கை பார்த்துருக்கேன். ஒரு பெஞ்சு போட்டு உட்காரு. கேட்டு என்னை தப்பா நினைப்பாங்களா? ஐயோ அண்ணா அது நீங்க உட்காந்துருக்கல. அது நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். ஓ தம்மடிக்கு போற எனக்கு உள்ளே பிடிக்கலாம்ல? ஐயோ உள்ள மணியன் இருக்கிறாருங்க. அதனால என்னங்க? அண்ணனுக்கு முன்னாடி முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். என்னப்பா 1500 ஓட்டு லீடிங்கிறாங்க? சொல்ல முடியாது. இதெல்லாம் பல்லடத்து ஓட்டு. நம்ம சாதிக்காரனுங்க. சுல்தான் படை என்னதான் தெரியும். மோசமானவனுங்க சொதப்புனாலும் சொதப்பிடுவானுங்க. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுல்தான் பேட்டை ஓட்டு எண்ணிட்டாங்க போல இருக்குதா? ஒரு ஆர்வத்துல போற வேணுங்கள் அடிக்க மாட்டேன். ஆமா சிகரெட் வாசம் அடிச்சது நீங்களே குடிச்சீங்க? இல்லைங்க தம்பிங்க. தம்பியா? ஆமாங்க. முன்னாடி குடிக்க மாட்டேன். மரியாதையான வயன்லோ. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அண்ணா வந்துருவாரு, அதான் பாக்குறேன். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள்